திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய சுற்றுவட்டார பகுதியில் உள்ள நவதிருப்பதி கோயில்கள் அனைத்தும் தென்பகுதியை ஸ்தலங்களாக போற்றப்படுகின்றன. நவதிருப்பதிகள் என்று போற்றப்படுகின்றன. நவதிருப்பதி ஸ்தலங்கள் அனைத்தும் ஆழ்வார்களால் பாடப்பட்டுள்ளது. இதனை ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த தலம் என்று கூறுவார்கள். இவை அனைத்தும் 108 திவ்ய தேசங்களில் அடங்கும். இந்த 9 ஸ்தலங்களும் நவகிரகத்துக்குரிய பரிகார ஸ்தலங்களாக போற்றப்படுகின்றன. மேலும் திருமாலின் அவதாரங்கள ஸ்தலமாகவும் போற்றப்படுகின்றன. முதலில் ஸ்ரீவைகுண்டம் திருக்கோயில். இந்த கோயில் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் சாலையில் அமைந்துள்ளது. ஸ்ரீ ராமாவதாரத்திற்கான ஸ்தலம் இது. இந்த ஸ்தலத்திற்குரிய நவகிரகம் சூரியன். 2 வரகுணமங்கை என்ற இடத்தில் உள்ள விஜயாசன பெருமாள் கோயில். இந்த கோயில் தூத்துக்குடி மாவட்டம் நத்தம் என்ற ஊரில் அமைந்துள்ளது. திருத்தலத்திற்கான நவகிரகம் சந்திரன். 3வதாக திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் கோயில். இது தென்திருப்பேரையிலிருந்து ஆழ்வார் திருநகரி செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. ஸ்ரீ கல்கி அவதாரத்திற்கான ஸ்தலம். நவகிரகத்துக்கு உண்டான ஸ்தலங்களில் இது செவ்வாய் கிரகத்துக்கு உரிய பரிகார ஸ்தலம். 4வதாக திருப்புளியங்குடி காசின வேந்தர் பெருமாள் கோயில். இது திருநெல்வேலிக்கு போகும் வழியில் திருப்புளியங்குடி என்ற ஊரில் அமைந்துள்ளது. ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்திற்கான ஸ்தலம் இது. இந்த தலத்திற்கான நவகிரகம் புதன். 5வதாக ஆதிநாதர் ஆழ்வார் திருநகரி திருக்கோயில். திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போகும் வழியில் அமைந்துள்ளது. ஸ்ரீ வாமனாவதாரத்திற்குரிய ஸ்தலம் இது. இந்த திருத்தலத்திற்கான நவகிரகம் குரு. 6வதாக தென் திருப்பேரை மகர நெடுங்குழை காதர் திருக்கோயில். திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போகும் வழியில் உள்ளது. ஸ்ரீ பரசுராமதாரத்திற்கான ஸ்தலம் இது. இந்த திருத்தலத்திற்கான நவகிரகம் சுக்கிரன். 7வதாக திருக்குழந்தை வேங்கடபாணன் திருக்கோயில். திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் இருக்கிறது. ஸ்ரீ கூர்மாவதாரத்திற்கான ஸ்தலம் இது. இந்த திருத்தலத்திற்கான நவகிரகம் சனி. 8வதாக திருத்தொலைவெளி மங்கலம் இரட்டை திருப்பதி கோவில் ஆழ்வார் திருநகருக்கு செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. ஸ்ரீ வராகவதாரத்திற்கான திருத்தலம் இது. இந்த திருத்தலத்திற்கான நவகிரகம் ராகு. 9வதாக திருத்தொலைவெளி மங்கலம் அரவிந்தலோச்சனர் கோயில். இது ஆழ்வார் திருநகரின் அருகே அமைந்துள்ளது. ஸ்ரீ மச்சாவதாரத்திற்கான திருத்தலம் இது. இந்த திருத்தலத்திற்கான நவகிரகம் கேது. பொதுவாக திருமால் ஆலயங்களில் நவகிரக சந்நிதி இருக்காது. திருமால் அடியவர்கள் எம்பெருமானே எல்லாம் என்று இருப்பதால் தனியே நவகிரகங்களை வழிபடுவதில்லை. அத்தகைய அடியவர்களின் கர்மவினையால் ஏதேனும் கிரகத்தினால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதை களையும் பொருட்டே இந்த நவதிருப்பதிகளில் பெருமாள் குடிகொண்டுள்ளார்.